என்னடா இது வாழ்க்கை. நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? கிரமா ஆனால் நான் நல்லா இல்லை. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 4 மாதம் நினைக்கிறேன், 4 மாதம் கழிச்சு அகெயின் இந்த மாதிரி ஒரு வீடியோட வந்திருக்கேன். நானே எதிர்பார்க்கலை இதெல்லாம் நான் பண்ணுவேனே. ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் நான் வந்து என்னை சுற்றி ஒரு ஹோல்சமான என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இன்ஸ்டாக்குள்ளே போனால் என்ன ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபீட்ஸ் இல்லைனா இந்த பெயிண்டிங் இதுதான் வந்துட்டுருக்கோம். இன்ஸ்டா ஒரு ஹோல்சமாக சுற்றிட்டு இருந்தது. அப்படியே யூடியூப்குள்ளே வந்தாலும் நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற க்ரியேட்டர்ஸ் யாரும் பெருசாக கான்ட்ரவர்சி இஷ்யூஸ் எதுவும் பேசலை. அதுவுமே ஒரு மாதிரி ஹோல்சமாக போயிட்டு இருந்தது. ட்விட்டர் பக்கமும் போகிறதில்ல, வாட்ஸ்அப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்படி இந்த மாதிரி ஒரு ஹோல்சமான என்வரான்மெண்ட்டை சுற்றிட்டு இருக்கும் போது இந்த ஹோல்சமான என்வரான்மெண்ட்டே வந்து ஒரு மாதிரி மாறி இருக்கு. கொல்கத்தாவில் ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு இஷ்யூ தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, அகெயின் ஒரு கேஸ் இட்ஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். புரியுதா? ஒரு டைமோட நிற்கலை, அகெயின் AGAIN அகெயின் திரும்ப. ஏன் இது வந்து நிற்கலை? ஏன் ஒய்? ஏய், என்னடா சிரித்து பேசிடுறேன்னு கேட்டிங்கன்னா, வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ளே இதை விட அதிகமாக சிரிச்சிட்ருக்கேன். அதுவும் எந்த ஒரு நாளில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இண்டிபெண்டன்ஸ் டே 15 ஆகஸ்ட் 2024, 78th இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் கொல்கத்தாவில் ஒரு டாக்டருக்கு. என்னடா எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்களே? ஒரு நல்ல ஒரு டைலாக் இருக்கும், வி ஆர் இவால்விங் ஜஸ்ட் பேக்வேர்ட்ஸ். 4 மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அப்போவே நினச்சேன், ஓகே இதோடு நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வேண்டாம், கொஞ்சம் ஹோல்சமாகவே சுற்றிட்டு இருக்கலாம். ஏற்கனவே மென்டல் பீஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நினச்சா சூத்தடி தான் விழுந்துட்டுருக்கோம். இதை பற்றியும் யோசித்து நம்ம வந்து இன்னும் சூத்தடி வாங்கணுமான்னு சொல்லிவிட்டு அதோட நிறுத்திடலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். பட் சுற்றி நடக்கிறத பார்த்தா சும்மா இருக்கிறது, அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது எதையாவது பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு இதை நான் கையில் எடுத்தேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? சுதந்திரம் தானே இண்டிபெண்டன்ஸ், அப்படி தான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்னால் சுதந்திரம்னா என்ன? ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இல்லை அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும் இதை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி, இங்கே இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கலாங்கிற ஒரு அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நைட் டைமில் ஒரு பொண்ணால் வெளியே போக முடியலை, வெளியே போகிறதுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன் இல்லை, அந்தளவுக்கு ஒரு மோசமான என்விரான்மெண்ட் இருக்குன்னும் போது ஹவு இட் ஜஸ்ட் பி அன் இண்டிபெண்டன்ஸ்? இது வந்து எப்படி இண்டிபெண்டன்ஸ் ஆகும்? 2 நாள் முன்னாடியே இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட், அதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வந்து பிரிட்டிஷ் ரூலிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி விமென்ஸ்க்கு வந்து. ஸோ அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. அந்தளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து, ஓகே இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதால கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போ இந்த கேஸ் எல்லாம் கேள்விப்படும் போது ஓகே, நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ கேஸ் வந்து இந்தியாவில் வருஷத்துக்கு ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தன் சொல்லியிருந்தான் 31,000 கேஸ் வந்து 2022 ரிப்போர்ட் ஆகியிருக்கு. அதில் கீழே இன்னொரு வார்த்தை போட்டிருந்தான், போன வருஷத்தை விட கம்மியாகியிருக்குன்னு சொல்லிட்டு. 2021ஓட 2022 கம்மியாகியிருக்கு. 2022 31,000 கேசஸ். நம்ம ஆவரேஜாக வருஷத்துக்கு எவ்வளோ கேள்விப்படுவோம் இந்தியாவில்? ஒரு 100, அதிகபட்சம் வச்சுக்க. ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கூட ஒரு 200 கேஸ் கேள்விப்படுவீங்களா மேக்ஸிமம்? 31,000. 31 இங்கே இருக்குது. 100 ரேஷியோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 100:31,000 எவ்வளோ பெரிய நம்பர். இவால்விங் பேக்வர்ட்ஸ். இந்த கேசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டுலாம் வர மாதிரி தெரியல. அந்த ஒரு வருஷம் ஏதோ குறைஞ்சிருக்குன்னு போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வருஷத்தோட அது குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது மோசமாக தான் இருந்தது. 2005லேருந்து 2022 வரைக்கும் அந்த இதை போட்டிருந்தானுங்க. அதில் 2005லேருந்து அதில் ஒரு ஆவரேஜாக எல்லா வருஷமே அந்த 30,000 ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு இந்த கேசஸ். 28,000, 30,000, 31, 35 இந்த மாதிரி ஒரு இதிலே தான் சுற்றிட்டு இருக்கு. அது குறையவே இல்லை, சுத்தமாக குறையலை. ஏதோ ஒரு வருஷம் குறைஞ்சா அடுத்த வருஷம் திரும்ப மறுபடியும் மேலே போகிற மாதிரி. 30,000ன்றது எவ்வளோ பெரிய நம்பர்ரா. ஏதாவது ஒரு சில கண்ட்ரீஸோட பாப்புலேஷனே அதுக்கும் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது இருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்யூஷன் தேடணுமா இல்லையா? சொல்யூஷன் தேடுறதை விட்டு அந்த ப்ராப்ளம் விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. பெண் குழந்தை பிறந்தா இந்தியாவில் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே சொல்யூஷன் வருமானே தெரியாது. ஆக்சுவலாக சொல்யூஷன் வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆகாது பார்ப்பாங்க. இப்போ அவங்க வீட்டிலே ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு வேறு எங்கேயாவது போய் கூட செட்டில் ஆகிடலாம், வேறு ஏதாவது கண்ட்ரின்ற ஒரு மைண்ட் செட் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அன்சேஃபான என்வரான்மெண்ட். இதனால் வருஷம் இந்த மாதிரி வருஷம் கூட இல்லை, ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாதம் கூட இல்லை. 31,000 கேஸ்னால் எவ்வளோடா? என்னடா இது? என்ன சின்ன நம்பர்? 31,000னா எவ்வளோன்னு தெரியுமாடா?
எங்களுக்கு தெரியும் நீ சுத்த மூடு. பிரச்சனையெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமானா ஆக்சுவலாக முடியும். இதுக்குமே ஒரு சில ஸ்டெப்ஸ் நான் வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஓகே இருக்குது. Número 1. அவேர்னஸ். எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு அவேர்னஸ்ன்றது வேணும். இப்போ அவேர்னஸ்ன்றது எப்படி மாறிடுச்சுன்னா சும்மா ஜஸ்ட் எல்லோரும் ஜஸ்டிஸ் ஃபார் போடணுன்ற மாதிரி தான் மாறி இருக்குது. வாட்ஸ் த பாயிண்ட்? இஸ் எனி சேஞ்சஸ் ஹேப்பனிங்? எனக்கு எதுவும் தெரியல. அவேர்னஸ்னால் என்னன்னு நான் சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும் இந்த விஷயம் வந்து தப்பு, இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் இந்தியா நீட் டு பி நோ திஸ். பண்ணுறது மாமா வேலை இதெல்லாம் இங்கிலீஷ். அந்த ஒரு மைண்ட் செட் வரணும். எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அதுக்கப்புறம் மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். அவ்வளோதான். வைலன்ஸ் சொல்யூஷன் இல்லைன்னு தெரியணும் அவனுக்கு. இந்த ஒரு 3 விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாருக்கும் எப்போ தெரிய வரும்னு கேட்டிங்கன்னா அது வரணும்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கூலுக்கு போய் இருக்கணும். அவங்கள சுற்றி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் பில்ட் ஆகி அவங்கள சுற்றி ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அவங்களே அந்த மாதிரி மாறுவாங்க. புரியுதா? போதும், ரொம்ப போடுறேன். நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவேர்னஸ்க்கு மீனிங். Número 2. அடுத்து 2வது வந்து ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி. எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த சேஃப்டியை வந்து நைட் டைமில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா வெளில போகிறவங்களே வந்து கூட ஏதாவது சேஃப்டிக்கு ஏதாவது பொருள். இப்போ கேஸில் உள்ளே போகிறவங்களுக்கே வந்து 10 இயர்ஸ் தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் ஆர் மேபி அதோட கொஞ்சம், அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்காங்க. திரும்ப 10 வருஷம் கழிச்சு வெளில வந்தால் என்ன ஆகும்? இப்போ மகாராஜா படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து இந்த வில்லன் இருக்கான்லாம் அவன் வந்து உள்ளே போயிடுவான். உள்ளே போய் 13 வருஷம் உள்ளே இருந்திருக்கான். உள்ளே இருந்து திரும்ப வெளில வந்து அதே தப்பாக பண்ணுவான். வாட்ஸ் த பாயிண்ட்? படம் தான் அது, ஒரு படம் தான். உள்ளே இருக்கவங்க திருந்துவாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? திரும்ப வெளில வந்து அதே தப்பை பண்ணாங்கன்னா செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். பட் உள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு புரிஞ்சுக்கோங்கடா. விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது இந்த கொல்கத்தா இஷ்யூலேயே வந்து அவங்க எதுக்கு வந்து அந்த டைமில் செமினார் ஹாலில் எதுக்கு தூங்க போனான்னு கேட்டிருந்திருக்காரு. அங்கே இருந்த சுச்சுவேஷன் பற்றி தெரியாது. பட் இதை பேசிக்காக கேள்விப்படும் போது நமக்கு எப்படி தோணுது? அதனால் தற்கொலைத்தனமாக பேசிகிட்டு இருக்கான், விக்டிம் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி தோணுதில்லை. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அடுத்து வந்து எமர்ஜென்சி ஹெல்ப் லைன் ஆக்சுவலாக இருக்குது. இந்த 181 இது வந்து விமன் சேஃப்டிக்கு ஹெல்ப் லைன். ஆனால் இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இதை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் செக் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. விமனுக்கு வந்து சேஃப்டி ஹெல்ப் லைன் 181. மேபி ஏதாவது இஷ்யூஸ் நடந்தால் நீங்கள் வந்து இங்கே கால் பண்ணுங்கள். கடைசியாக வந்து ட்ரக்ஸை வந்து ஒழிக்கணும். ட்ரக்ஸுன்னும் போது மெடிசன் கிடையாது, இந்த போதைப் பொருட்கள். தெரியுது, நீ மூடு. இதை பற்றி ஒரு சம்பவம் இருக்குது, எனக்கு நடந்தது. நான் இதை இன்னொரு வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன். இது எப்படி போயிட்டுருக்குன்னா, வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி வீடியோ போடுவானா, இதெல்லாம் சொல்லுவானா, திரும்ப போவானா, திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குமா, திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. முடியல தலைவரே. ஓகே, நான் சொல்ல வந்த கருத்துக்கள் முடிஞ்சு விட்டது. உன் ஒப்பீனியன் எடுத்து உன் சொத்தில் சொருவிக்கோன்னு சொல்ல வந்த. என்னால் என்ன பண்ண முடியும்? இப்படி பேச தான் முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தவன் பண்ணுறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பேன், இது கூட பண்ணாமல் தான் இருந்திருப்பேன். எப்போ வரட்டாமே. ஏதோ ஒரு 10 பேர் படிக்காமல் ஏதோ தற்கொலைத்தனமாக சுற்றிட்டு இருந்து இந்த ட்ரக்ஸு சிகரெட் இதெல்லாம் அடிச்சிட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருப்பானுங்க. பாட்டில் ரோட்டில் உடச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பானுங்க. அதை பார்க்குற பசங்களில் சில பேர் வந்து மேபி அவங்களோட மைண்ட் செட்டு மாதிரி ஓகே இதெல்லாம் கெத்து போல், மாசு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணான்னா அவனோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டால் அவனோட மைண்ட் செட் மாறுது.